இந்த செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். மக்களவைத் தேர்தலுக்கான முதல் வாக்கை இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படையினர் பதிவு செய்தனர். நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதல் கட்ட வாக்குப்பதிவு வரும் 11ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்நிலையில் இந்திய திபெத் எல்லையில் பணியாற்றும் இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படையினர் தங்கள் வாக்குகளை தபால் வாக்குகளாக பதிவு செய்தனர். அருணாச்சல் பிரதேச மாநிலத்தின் லோகித்பூர் பகுதியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் அவர்கள் தங்கள் வாக்குகளை செலுத்தினர். பாஜக எம்பியான சத்ருகன் சின்ஹா காங்கிரஸ் கட்சியில் இணைந்துள்ளார். பாஜக எம்பியும் பிரபல திரைப்பட நடிகருமான சத்ருகன் சின்ஹா தொடர்ந்து பாஜகவை விமர்சித்து வந்தார். இந்நிலையில் பீகார் முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் ஆலோசனையின் பேரில் தான் காங்கிரஸ் கட்சியில் இணைய உள்ளதாக அண்மையில் அறிவித்தார். இதைத் தொடர்ந்து இன்று டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் மற்றும் ரந்தீப் சுர்ஜிவாலா முன்னிலையில் அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். கேரள மாநிலம் வயநாடு மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக ராகுல் காந்தி என்ற பெயர் கொண்ட 2 சுயேட்சை வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ளனர். பொதுவாக தேர்தலில் போட்டியிடும் முக்கிய கட்சிகளின் வேட்பாளர்களுடைய பெயர் கொண்ட சுயேட்சை வேட்பாளர்கள் களமிறங்குவது வாடிக்கை. இது ராகுல் காந்தியையும் விட்டு வைக்கவில்லை. வயநாடு தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் தலைவருக்கு எதிராக 2 ராகுல் காந்திகள் களமிறங்கியுள்ளனர். இருவரில் ஒருவர் கோட்டயம் மாவட்டத்தை சேர்ந்தவர், மற்றொருவர் தமிழகத்தின் கோவையை சேர்ந்தவர் என்பதும் அவர் அகில இந்திய மக்கள் கழகத்தின் உறுப்பினர் என்பதும் தெரியவந்துள்ளது. காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பயங்கரவாதிகள் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். காஷ்மீர் மாநிலத்தின் ஷோபியான் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் பயங்கரவாதிகளை தேடும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது இமாம் சாஹிப் என்ற பகுதியில் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினர் மீது தாக்குதல் நடத்தினர். இதையடுத்து இரு தரப்பினருக்கும் துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது. இதில் பயங்கரவாதிகள் 2 பேர் கொல்லப்பட்டனர். அவர்களிடமிருந்த ஆயுதங்களை பறிமுதல் செய்த பாதுகாப்பு படையினர் பயங்கரவாதிகளை தேடும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். முதுபெரும் தமிழறிஞர் சிலம்பொலி செல்லப்பன் உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 91. நாமக்கல் மாவட்டம் சிவலியாம்பாளையத்தில் 1929ஆம் ஆண்டு செல்லப்பன் பிறந்தார். சுதந்திர சங்க இதழில் எழுதத் தொடங்கிய இவர் சிலம்பொலி, பெருங்கதை ஆராய்ச்சி, சங்க இலக்கிய தேன் உள்ளிட்ட பல கவிதை கட்டுரை நூல்களை எழுதியிருக்கிறார். இவர் எழுதிய சிலம்பொலியாளனின் அணிந்துரைகள் என்னும் நூல் தமிழக அரசின் பாவேந்தர் பாரதிதாசன் விருது பெற்றதால் தமிழகத்தில் சிலப்பதிகாரத்தை பரப்பியதில் சிலம்பொலி செல்லப்பனுக்கு முக்கிய பங்கு உண்டு. உலக தமிழாராய்ச்சி நிறுவன இயக்குநர், தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குநராக இருந்து 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் பணி ஆற்றிய சிலம்பொலி செல்லப்பன் கடந்த சில மாதங்களாக உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்தார். மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் தமிழ் ஆலோசகராகவும் இவர் இருந்திருக்கிறார். இவரது மறைவிற்கு அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன், திமுக தலைவர் மு க ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்ட ஏராளமானோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் மெட்ரிக், CBSE மற்றும் அரசு பள்ளிகளில் ஒரே மாதிரியான பாடத்திட்டத்தை கொண்டுவர அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். ஈரோடு அருகே தனியார் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், அடுத்த ஆண்டு முதல் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் மூலம் 2 கோடி மரங்கள் நட திட்டமிட்டுள்ளதாகவும், இதன் மூலம் மாணவர்களுக்கு பாடத்திற்கு தலா 2 மதிப்பெண் வீதம் 12 மதிப்பெண்கள் வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் கூறினார். அரசு பள்ளிகளில் யோகா பயிற்சி அளிப்பதற்காக 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு பள்ளிகளில் ஓவிய ஆசிரியர் பணி வழங்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் ஓவியம் மற்றும் தையல் பயிற்சி ஆசிரியர் பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களின் விவரங்களை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஆனந்த் கிருஷ்ணன் என்பவர் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு 20% ஒதுக்கீட்டின்படி பணி நியமனம் வழங்க கூறியிருந்தார். அதை விசாரித்த உயர்நீதிமன்றம் விண்ணப்பம் மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு படிவங்களில் தமிழ் வழியில் படித்ததாக குறிப்பிட்டிருந்தவர்களை இடஒதுக்கீட்டில் தேர்வு செய்ய உத்தரவிட்டது. மேலும் தமிழ் வழியில் படித்த விவரத்தை தெரிவிக்காதவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்றும் நீதிபதி உத்தரவிட்டார்.